எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனாச்சும் வாயை திறக்கணும் பாருங்க. அங்கிட்ட ஒருத்தன் இடுப்பு எடுப்பு ஆட்டிக்கிட்டு இருக்கேன், இங்கிட்ட ஒருத்தன் வாயை பிளந்துக்கிட்டு இருக்காங்க. இருங்க இருங்க, பிரின்சிபல் சார் சாப்பிட போயிருக்காரு. வந்த உடனே அடி நக்க சொல்றேன் உங்க எல்லாரையும். என்ன காரிடார் ஃபுல்லா ஒரே சவுண்டா இருக்கு? என்னாச்சு டீச்சர், ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சார் அது வந்து இவங்க எல்லாரும் பெஞ்ச போட்டு டம் டம் டம்னு தட்டிட்டு கிடந்தாங்க சார். அதைத்தான் யாரு தட்டினது உண்மையை கேட்டா ஒருத்தனுமே ஒண்ணு வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க என்னன்னு கேளுங்க கொஞ்சம். என்னாச்சு, யார் இப்படி தட்டினது? டெய்லியும் உங்க கிளாஸ் மேலதான் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. எந்த பசங்க தான் இப்படி தட்டுறாங்கன்னு தெரியல. நீங்களா சொல்லிட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட் கம்மி. நான் கண்டுபிடிச்சேன்னா அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. டெய்லியும் பனிஷ்மெண்டா 6 மினிட்ஸ் வந்து ஸ்பீச் கொடுக்கணும் மைக்ல, பாத்துக்குங்க. நல்ல முறையில கேட்கலே சொல்லியிருக்க யாரு பெஞ்ச தட்டுனது. சரி, யாரு ஒண்ணு சொல்ற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் பாய் முன்னாடி வா. மஞ்சமுடி சார். இன்னதண்டா கூப்பிட்டேன். மஞ்சமுடி முன்னாடி வா. வந்துட்டேன் சார். சொல்லுங்க சார். யாருப்பா பெஞ்ச தட்டுனது? நீ பாத்தியா? சவுண்ட் வரும்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சார் எனக்கு தெரியாது சார். சரி பின்னாடி போ, அடுத்தால் வா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என்னது, தூங்கிட்டு இருந்தியா? சரி சரி, அடுத்தவனை வர சொல்லு. உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எவனுமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க சார். இப்படியே தான் பண்ணுவாங்க. என்ன இப்படி உலக? மேக்ஸ் எப்படி வந்து படிக்க முடியும்? போட்டுதான் பார்க்க முடியும். ஓ அப்படியா? சரி சரி சரி, மேக்ஸ் யாரை கூப்பிட்டுருமா? எந்தெந்த ஃபார்முலா எப்படி எப்படி சொல்றேன்னு கேட்போம். ஓ அவ்வளவு தைரியமா? இப்பவே கூப்பிட்டுறேன், இரு இரு. சரி சரி, ஃபார்முலா படிச்ச கதையெல்லாம் இருக்கட்டும். பெஞ்ச தந்ததை பண்ணி இல்ல. சரி பின்னாடி ஓடு. சரி நீ சொல்லு, சவுண்ட் வயல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எல்லாருமே சும்மாதான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னா எப்படி சத்தம் வந்துச்சு? சரி சரி பின்னாடி போ. சரி, சவுண்ட் வயல நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருந்த? என்னது, பாத்ரூம் போயிட்டியா? உன்னை யாருப்பா இந்த லைன்ல நிக்க சொன்னது? சார் அது வந்து எங்க கிளாஸ் பாய்ஸ் எல்லாரையும் வந்து நிக்க சொன்னாங்க சார். அப்பதான் நான் கிளாஸ்க்குள்ள என்ட்ரி ஆனேன். அப்படியே இங்க வர சொன்னனால இப்படியே வந்து நின்னுட்டேன் சார். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது சார். சரி சரி பின்னாடி போ. இவங்க சொல்ற காரணத்தை பார்த்தா நம்மளுக்கே சிரிப்பு வருது சார். ஆமா மேடம். ஏப்பா எல்லாரும் ஒரு ஒரு காரணம் சொல்றீங்க, அப்புறம் எப்படி டெஸ்க்ல இருந்து சத்தம் வந்துச்சு? டெஸ்கே ஏறி ஏறி டம் டம்னு அடிச்சு குடிச்சோம். பாருங்க சார் எப்படி கோரஸ் பாடுறாங்கன்னு. இதே நான் கூட்டிட்டு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு சார். இப்படியே தான் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம கேட்குற கேள்வி எதுக்குமே பதில் சொல்லக்கூடாதுன்னு நிற்கிறாங்க. அந்த பேரமை வச்சு 4 சாத்துங்க சார். எனக்கு என்னமோ இந்த நடுவில் நிற்கிறவன் மேலே தான் சார் டவுட்டாக இருக்குது. அவன் நிற்கிற தோரணையே சரியில்லை பாருங்க. அவனை விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நல்லா மிரட்டுங்க சார். நானும் கிளிப்ல இங்க சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தனும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க பிரின்சிபல் ரூம்க்கு கூட்டிட்டு போயிருங்க மேடம். ஆமா சார், பிரின்சிபல் சாப்பிட போயிருக்காருன்னு சொன்னாங்க. இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்க. நான் போய் இங்க கூட்டிட்டு போய் இவங்களை சாத்துறேன்னா அன்னைக்கு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா எஸ் கம் இன். என்னாச்சு, புதுசா வந்திருக்கீங்க? சார் அது வந்து இந்த பசங்க டெஸ்க் தட்டிட்டே இருக்காங்க சார். யாருன்னு கேட்டா ஒருத்தருமே சொல்லவே மாட்டேங்கிறான். நீங்களாவது வான் பண்ணி விடுங்க. சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க நாங்களும் அமைதியாக தான் சார் இருந்தோம். சின்ன பிள்ளைங்கன்னு நினச்சி எத்தனை தடவை தான் சார் விட முடியும்? இந்த வீக்கில் 4 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லாருமே இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட்டாக இருக்குதுன்னு ஒரே கம்ப்ளைண்ட் சார். அதனால தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். வான் பண்ணி விடுங்க. வர சொல்லுங்கம்மா பாப்போம். என்ன பசங்களா உங்க மேல ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு? என்ன பண்றீங்க? டெஸ்க ஓவரா தட்டுறீங்களாமே. ஏன் ஸ்கூலுக்கு படிக்க வரீங்களா, டெஸ்க் தட்ட வர்றீங்களா? நாளையில இருந்து டெஸ்க் தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு ஆளுக்கு 100 ரூபா ஃபைன். நாளைக்கு நடக்கிற கதையை நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப யார் டெஸ்க் தட்டுனதுன்னு இப்ப உண்மையை சொல்லிட்டு போங்க சார். போன பீரியட் ஃபுல்லாக ஒரு பீரியட் ஃபுல்லாக நிற்க வச்சு கேட்டு பார்த்துட்டேன் சார். ஒருத்தனுமே வாயவே திறக்கவே மாட்டேங்கிறாங்க சார். நான் இங்கே போனேன் அங்கே போனேன், அது பண்ணினேன் இது பண்ணினேன், மேக்ஸ் பார்த்தேன், ஒருத்தன் தூங்குறேன்னு சொல்கிறேன், ஒருத்தன் பாத்ரூம் போனேன்னு சொல்கிறேன். என்ன சார் எனக்கு என்னமோ அந்த ஃபஸ்ட்டு 2 பேர் சார் தட்டினது மாதிரி தெரியுது. இன்னும் ஒருத்தன் யாருன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல சார். ஓஹோ அப்படியா?
சரி ஃபர்ஸ்ட் 2 பாய்ஸ் அங்கிட்டு போங்க, மீத இருக்கிற எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. நல்ல கோரஸ் மட்டும் பாடுங்கடா, வாங்க கிளாஸ்க்கு. இவன் என்ன பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம 2 பேரும் தானடா டெஸ்க் தட்டணும், கடைசி வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கவே இல்லை. ஏய் ஜாலே, ஹே both of you come here. ஏய் அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க, வாங்க. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நல்லா உன்னை பிரின்சிபல் ரூம் எடுத்துட்டு போய் சாத்துன்னு சாத்த வைக்கிறேன் இரு. சரி நம்ம மெதுவா பின்னாடி வந்து நின்று பார்க்கலான்னு பார்த்தா உண்மை ஊரா வந்துருச்சு. 1 மணி நேரமா இங்க நிக்க வச்சு நேரத்தை போக்கிட்டீங்கல்ல, இருங்க உங்களை கவனிச்சுக்கிறேன். என்னம்மா வளர்மதி ஒரு மாதிரி சோகமா இருக்கிற? அது வந்துக்கா என் மாமியார் அந்த பக்கம் வந்துச்சா. ஏமா கேக்குற? அது வந்துக்கா ஆசையா பிரியாணி செஞ்சக்கா. அந்த கிளவி வண்டி டிக்கியில எல்லா பிரியாணியும் அமுக்கிக்கிட்டு எங்கிட்டோ வண்டி எடுத்து டர்ன்னு ஓட்டிக்கிட்டு போயிருச்சுக்கா. ஏண்டி ஊதா கலர் வண்டியில ஒரு கிளவி ஒண்ணு போச்சு, அதுதான் உன் மாமியார்? அப்ப நீங்க யாரு புதுசா இருக்கிறீங்களேக்கா, உங்களை நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். என்னமோ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது மாதிரி கேக்குற. ஏண்டி அம்மா நீ வேற, நேத்து தானே நீ வந்திருக்க. நானும் இந்த ஊர் தான், ஆனா உங்க தெரு இல்ல, அடுத்த தெரு. அப்படியா, உங்க பேர் என்னக்கா? நான் உங்களை தாய் கிழவின்னு கூப்பிடலாமா? இந்த ஆரம்பிச்சுட்டால. எது தாய் கிழவியா? அம்மா வளர்மதி அப்பெல்லாம் பேசக்கூடாதுமா. சரிக்கா, என்னோட இயல்பே அதுதான்க்கா, தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு தாக்கா அன்னைக்கு சொன்னேன் பாருங்க பேசுறாரு. சரி விடுங்க. சாப்பிட்டியாமா வளர்மதி? நான் தான் சொல்றேனே, நான் ஆக்கி வச்ச பிரியாணிய பூரா என் மாமியா கலர் டிக்கியில அங்கிக்கிட்டு ஓடிட்டா. அப்படின்னா பெரியவங்கள பேசக்கூடாதுமா வளர்மதி. சரி இப்போ என்ன பண்ணலாம்? அதான்க்கா நான் வரையிலே ஸ்விக்கியில ஆர்டர் போட்டுட்டேன் பக்கெட் பிரியாணி. சரி வாங்க, பிரியாணி வந்துருச்சுன்னா சாப்பிடுவோம். இப்ப கோவம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அக்கா சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்கக்கா, சாப்பாடு நிறைய இருக்கு. நல்ல பொண்ணாதான் இருக்கிறா, அப்பப்ப கொஞ்சம் வாயாடிடுறா, அதே கொஞ்சம் பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்லம்மா நீ இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்திதான் எல்லாரும் சாப்பாடு போட்டுக்கிட்டோம், இனிமேலாம் எங்களுக்கு வேணாம், நீ நல்லா சாப்பிடு. ஏட்டி வளர்மதி எனக்கு கொடுத்து விட்டுருட்டி, மிச்சமாச்சுன்னா என் பொண்ணுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் நல்லா பிடிக்கும் பிரியாணினா. நான் கொண்டே சூடு பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன். சரிக்கா எடுத்துட்டு போங்க. பிரியாணி ரொம்ப சுவையா இருக்கு. என்னமா டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லை முட்டி, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓசியில தின்னா எல்லாம் சுவையா தான் இருக்கும். காசு போட்டு வாங்கினா தானே தெரியும் அந்த அருமை. நான் அப்படிதாக்கா சமைக்கிறதுக்கு எப்போவாச்சும் போர் அடிச்சுன்னா இப்படி ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்குருவேன். எப்போவாவது வாங்கினா பிரச்சனை இல்லை, எப்பவுமே ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாதுமா, சரியா? உனக்கு சமைக்கிறதுக்கு ஏதாவது இதா இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கேளு, நான் சாப்பாடு தர்றேன். சரிக்கா. குண்டச்சி நல்ல மாதிரி என்ன வேஷம் போடுறா, நம்மளும் ஒரு ஆக்ஷனை போடுவோம். என்கிட்ட நீ எப்போ வேணாலும் வந்து எது என்ன வேணாலும் கேளுமா, நானும் தர்றேன். ஒருத்தர் சொன்னா போதும், இந்த ரோசாகாரியும் சொல்லிடுவா. சரி நம்மளும் சொல்லி வைப்போம். ஆமாம்மா என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நானும் தர்றேன். நான் 2 மாடு வச்சிருக்கிறேன், உனக்கு பால் வேணும்னா சொல்லு, நானே உனக்கு பாலும் தர்றேன். சரிக்கா, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. இது மாதிரி நான் யார்கிட்டயுமே பழகுனதில்ல. டவுன்ல நாங்க மட்டும்தான் தனியா இருப்போம். உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இவ்வளவு நாள் வீடியோ போட முடியல, சாரி. இனிமே டெய்லியுமே 8:30க்குள்ள வீடியோ வந்துடும். எல்லாரும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். பாய் சொந்தங்களே.